அன்புக்கினியவர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த அன்பு பற்றி கிராமத்தில் தொடங்குகிறது. ஒரு கிராமம் என்பது ஒரு நாட்டினுடைய இதய துடிப்பு. நம்முடைய அண்ணல் காந்தியடிகள் சொல்லுகின்றார்கள், கிராமத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சி தான் நம் பாரதத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சி. நம்முடைய பாரதத்தில் பலாயிரம் கிராமங்கள் இருக்கின்றன. ஒரு வட்டாரம் என்று எடுத்துக்கொண்டால் 50 ஊராட்சிகள் இருக்கின்றன. அந்த 50 ஊராட்சிகளுக்கும் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் சிற்றூராட்சி என்று உள்ளது. ஆகவே இந்த சிற்றூராட்சியும் ஊராட்சியும் சேர்ந்தத ஒரு கிராமம். இந்த கிராமத்தினுடைய தோற்றம், இந்த கிராமத்தினுடைய வளர்ச்சி, அடிப்படை நிலைகள், 9 வகையான கிராம திட்டத்தினுடைய நிதி கணக்கு, கிராமத்திற்கான மத்திய மாநில அரசினுடைய நிதி திட்டங்கள், இன்றைய கிராமத்தின் நிலை, கிராமத்தினுடைய விளையாட்டுகள், மகிழ்ச்சி தரும் உறவு முறைகள், ஊர்கூடி விழா கொண்டாடுதல் என்ற நிகழ்வுகள் நம்முடைய கிராமத்தில் நடைபெறுகின்றன. இயற்கையால் உருவாக்கப்பட்டது கிராமம், செயற்கையால் மனிதனால் உருவாக்கப்பட்டது நகரம். ஆகவே இந்த கிராமத்தில் எப்படி இன்றைய நிலையும் அன்றைய நிலையும், ஏன் ஒரு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் கிராமத்தை நோக்கி வருகிறார்கள், இன்று நகரவாசிகளும் மண்பாண்டை சமையல், வீட்டு முறை உணவகம் என்று பல நிலைகளில் இன்று கிராமத்தின் சூழலையே நகரப்புறத்தில் வைக்கின்றார்கள். அந்த உணவு முறைகளையும் கிராமத்து உணவு முறைகள் போன்று இன்று பழைய சாதத்தினுடைய தண்ணீர் இன்று அமெரிக்காவில் விற்கப்படுகிறது. ஆகவே கிராமத்தினுடைய எளிய முறைகளும் மகிழ்ச்சி தரும் நிலைகளையும் நாம் இந்த பதிவிலை பார்த்து, இந்த கிராமத்தின் அடிப்படை முன்னேற்றம் தான் இந்த நாட்டினுடைய அடிப்படை முன்னேற்றம். திருவள்ளுவர் கூட இந்த விவசாயம் உழவு பற்றி நிறைய கருத்துக்கள் பகிர்ந்திருக்கின்றார். ஆகவே இந்த உழவு தொழிலின் மேன்மை, அந்த கிராமம் இன்றும் அசைக்க முடியாத ஒரு பண்பாட்டு கூறாக, கலாச்சாரங்களை வெளிப்படுத்துகின்ற கிராமமாக, எனவேதான் மாநில மத்திய அரசுகள் சிறந்த ஊராட்சிகளை தேர்ந்தெடுத்து தேசிய விருது கொடுக்கின்றார்கள். உதாரணமாக செஞ்சி அடுத்த சோகுப்பம் என்ற ஊராட்சியில் ராஜேந்திரன் என்ற ஊராட்சி தலைவர் தேசிய விருதை பெற்றிருக்கிறார். தன்னிறைவான கிராமத்தை தத்தெடுத்து அதை முனைச்செடுத்து எல்லா திட்டங்களையும், அரசு திட்டங்களையும் அதில் செயல்படுத்தி வித்தியாசமாக காட்டுகின்றனர். ஆகவே ஒரு கிராமம் இயற்கை எப்படி இருந்ததோ, ஆதி மனிதன் வேட்டையாடுதல், தன் கணவன் மனைவியோடு வேட்டையாடுதல் என்ற ஒரு நிலை இருந்தது. ஒரு தங்கும் இடம் இல்லை. அந்த நிலையில் அந்த வேட்டையாடுகின்ற பொருள் போகின்ற போது, வெகு தொலை போகின்ற போது மனைவிக்கு உடல்நிலை ஏற்படுகிறது. ஆகவே அந்த மனைவியை ஒரு குகையில் விட்டு பயணங்கள் செய்ய வேண்டும் என்று அந்த மனைவியை ஒரு குகையை கண்டுபிடித்து அந்த குகையில் தங்க வைத்துவிட்டு இவன் வேட்டைக்கு போகின்றான். உப்பு கண்டுபிடிக்கின்றான், அந்த ருசித்தன்மை அறிந்து நெருப்பு கண்டுபிடிக்கின்றான். இப்படி ஆடு மாடுகள் எல்லாம் தன்னோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை கிராமமாக உருவாகிறது. அப்பொழுது அந்த குகையில் இருக்கின்ற பெண்ணானவள் எதிர்க்கின்ற ஒரு மரத்தினுடைய பழம் கீழே விழுகிறது. அது விழுந்து முளைத்து மறுபடியும் ஒரு செடியாக வருவதை பார்க்கிறார். இதிலிருந்து விவசாயத்தை ஆரம்பிக்கிறார்கள். அப்ப விதையை எடுத்து ஒரு இடத்துல நட்டு வந்தால் அது தாவரங்களாக, மரங்களாக, பயிர்களாக மாறுகிறது என்பதை கண்டுபிடிக்கிறார்கள். அதே நிலைதான் இன்றும் கிராமங்களில் நடுவு நடவும், நாற்று பிடுங்கவும் அல்லது களை வெட்டவும், அறுவடை செய்யவும் பெண்கள் அதை முன்னிட்டு செய்து வருகின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு பெண்மணிகளும் அந்த முறையில் அந்த வேலைகளை ஒரு குழுவாக அந்த ஒன்றிணைந்து செய்யக்கூடிய ஒற்றுமை அந்த விவசாயத்திலே அவர்கள் பெறுகின்றார்கள். இப்படிதான் அந்த கிராமம் நாம் முன்னெடுத்து அன்றைய நிலையில் இருந்தது. இன்று மத்திய அரசாங்கமும்
அந்த கிராமத்தினுடைய வளர்ச்சிக்காக வீடுதோறும் குடிநீர் திட்டங்கள், சாலை வசதிகள், பசுமை வீடுகள் என்று கிராமத்தை முன்னேற்றத்துக்குரிய செயல்பாடுகளை மாநில அரசும் மத்திய அரசும் பயன்படுத்தி வளர்ச்சி பாதையில் அந்த கிராமத்தை எடுத்து செல்கின்றது. அவை ஒரு கிராமத்தில் இயற்கையாக இருக்கிற சூழல் என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு வீடும் தனித்தனியாக அந்த ஊரிலும் இருக்கும், அவருடைய கொல்லைப்புறங்களிலும் வீடு இருக்கும். அவர்கள் வீட்டிலே கண்டிப்பாக ஆடு, மாடு, கோழிகள் வளர்க்கின்றார்கள். ஒரு நிலத்தை எடுத்துக்கொண்டால் விவசாய நிலம் இருந்தால் அதை கீரை வகைகள் தினமும் பயன்படுத்துகின்ற, காய்கறி வகைகள், கொடி வகைகள், விவசாய பயிர்கள், அவை சுற்றி மரம் வளர்க்கின்றது. ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு முருங்கை மரம், ஒரு வாழை மரம், ஒரு தென்னை மரம் வளர்க்கிறது. ஆகவே உணவு முறைகளுக்கான தேவைகள் அதிக விலைகள் இல்லாமல் குறைந்த செலவிலே அவர்கள் அந்த குடும்பத்திற்கேற்ற நிலைகளை பெற்றுக்கொள்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஒவ்வொரு குடும்பத்திலும் சரி, அந்த உறவு முறைகள், தாத்தா பாட்டி உறவினர்கள், ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பத்தில் விசேஷம் என்றால் அந்த ஊரில் அனைவருக்கும் அழைப்பிதழ் கொடுத்து வரவைப்பது. ஒரு ஊர் திருவிழா என்று எடுத்துக்கொண்டால் அனைவர்களும் சேர்ந்து ஊர் குடிதி அந்த திருவிழாவுக்கு என்ற செலவுகளை அந்த வீடுகள் குடும்ப வாரியாக பிரித்து கொண்டு அந்த விழாவை முன்னெடுத்து ஒரு மகிழ்ச்சியான சூழல். நகரங்களில் இருக்கின்றவர்களெல்லாம் இப்படிப்பட்ட நிகழ்வுகளே ஒன்றாக வந்து இணைந்து அந்த கிராமத்திலே பெருமை சேர்க்கின்றார்கள். என்ன ஆச்சரியம்! ஆகவே ஒரு அன்பான, ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலையை இந்த கிராமங்கள் உருவாக்கி கொடுக்கின்றன. அதனுடைய பெருமையை நாம் நினைக்க வேண்டும், மறந்துவிடக்கூடாது. அதிகம் படிப்பதற்கான தொலைதூர இடத்தில் சென்று நகரங்களிலோ மற்றவங்களிலோ படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்கிறோம். அதற்கு கூட இன்று கூட ஒரு தொடக்கப்பள்ளி என்றால் 1 கிலோமீட்டர், ஒரு உயர்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி என்றால் ஒரு 3 கிலோமீட்டர், ஒரு உயர்நிலைப்பள்ளி என்றால் ஒரு 5 கிலோமீட்டரில் அரசாங்கமும் இதை திட்டமிட்டு அந்த கிராமத்தின் வளர்ச்சிக்கு, இந்த கல்வி வளர்ச்சிக்கும் இணையாக இருக்கின்றார்கள். அவை ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதரும் தன்னாலும் பிறராலும் உறவினர்களும் நேசிக்கப்படுகின்றார்கள், மகிழ்ச்சிப்படுகிறார்கள். ஆகவே மனம் அழுத்தம் என்பது இந்த கிராமத்தில் இருக்கிற சூழ்நிலையில் குறைகின்றது. நான் கிராமவாசி. அந்த கிராமத்தில் இருக்கின்ற சின்ன வயதிலிருந்து விளையாட்டு தன்மைகள், நிறைய மகிழ்ச்சியான விளையாட்டுகள், தாயம் விளையாட்டுகள் அல்லது மணல் விளையாட்டுகள், நீச்சல் விளையாட்டுகள், ஓடி பிடித்து விளையாடுவதல், அவுட் ஆகிவிட்டால் உடனே உப்பு கொடுத்து உயிர்ப்பித்தல், இந்த கபடி விளையாட்டுகள், கிட்டிப்புல் விளையாட்டுகள், டயர் ஓட்டுதல், இப்படிப்பட்ட விளையாட்டுகள் அந்த மாணவர்களுக்கான, அந்த பெற்றோர்களுக்கான ஒரு பெரிய ஒரு மன மகிழ்ச்சியை தருகிறது, ஒரு ஆரோக்கியம் தருகிறது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். கிராமத்தில் இருக்கிற ஒரு வீடை எடுத்துக்கொண்டால் அங்கே மகிழ்ச்சியும் பல தடவை சிரித்தலும் கலந்து ஆலோசித்தலும் இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கை அங்கே இருக்காது. அப்ப தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய ஆரோக்கியத்திற்கு அந்த வீடு அமைந்திருக்கிறது. அன்று காலத்தில் கூட அந்த கிராமங்களிலே கண்ணீர் கைத்தல்னா 3 கூரை எடுத்து வந்து அதை உப்பு மிளகா வைத்து நெருப்பில் இட்டு திருஷ்டி கழிப்பார்கள். இப்படி அந்த பண்பாடுகளை வளர்க்கக்கூடிய விதம்தான் இந்த கிராமத்தில் இருக்கின்றது. இன்னும் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கீழடியில் இருக்கின்ற இந்த கிராமத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை அதிசயமாக்குகிறது உலகத்திற்கு. என்ன அற்புதமான ஒரு பண்பாடு! என்ன அன்றையே அவர்கள் இரும்பை கண்டுபிடித்திருக்கிறார்கள், சுட்ட செங்கல் கண்டுபிடித்திருக்கிறார்கள், குழாய்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், தங்கங்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கின்றார்கள். அவை இந்த கிராமத்தினுடைய அடிப்படை தேவையை தான் வாணிகமாக வளர்ந்து இருக்கின்றது. ஒரு குடிசை தொழில், அந்த குடிசை தொழில் அந்த வாழ்வை வளமாக்கி இருக்கின்றது. ஆகவே இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதரும் அங்கே மதிக்கப்படுகின்றார்கள். ஊரிலே ஒரு கொத்து இருக்கிறது என்றால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைனாலும் ஒன்று கூடி அவர்களுடைய நாட்டாமை இருக்கிறார்கள். ஒரு மணியக்காரன் ஒருவர் இருக்கின்றார்கள், அவர்களை குறை சொல்லி அங்கே தீர்த்து கொள்கின்றார்கள். அவை மனித நேயம் என்பது முக்கியமான அடிப்படையாக
இந்த கிராமத்தில் இருப்பதை நாம் பார்க்கலாம். மாதிரி கிராமமாக மாற்றுகின்றார்கள். சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே ராஜஸ்தான் ஜூய் என்ற ஒரு ஊரிலே 100 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள், ஓட்டு பதிவு செய்திருக்கின்றார்கள். 1000 பேர் அளவு அந்த பெரிய கிராமத்தில். என்ன வித்தியாசம்! அப்ப நீண்ட நாள் வாழக்கூடிய தன்மையை பெற்றுள்ளது இந்த கிராமம். ஆகவே பட்டணத்தார் இருந்தாலும் தாங்கள் மூதாதையர் வாழ்ந்த அந்த கிராமத்திற்கு நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று அந்த மூதாதையருடைய வீட்டிலும் அந்த ஊரிலும் குடியிருந்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இது அன்பான வேண்டுகோள். ஆகவே குடிசைவாசி மின் மயமாக்கின்ற வீடுகள் அனைத்து தேவைகளும் அங்கு மின் இணைப்பு, அதாவது மின்சாரம் இல்லாது என்ற பிரச்சனை இல்லை, குட்டைகள் தேர்ந்தெடுப்பது என்றது இல்லை, காய்வாய்கள் இருக்கின்றன. இன்னும் சொல்ல வேண்டால் ஒரு கிராமத்தில் ஒரு குட்டை இருக்கும், ஒரு ஏரி இருக்கும், ஒரு கால்வாய் இருக்கும். அந்த ஏரிகள் எல்லாம் நிரம்பி அதை வாய்க்கால்களாக பாசனங்களாக பயன்படுத்துகின்றார்கள். அந்த ஊரில் இருக்கிறவர்கள் சேர்ந்து அதை மீன் வளர்ப்பு குளங்களாக ஏரிகளாக மாற்றுகிறார்கள். என்ன ஒரு வருமானத்தையும் வளப்படுத்துகிறது தன்னுடைய அந்த கிராமத்தினுடைய இருப்பிடத்திலிருந்து. இன்னும் சொல்ல போனவென்றால் இந்த கிராமம் முன்னேறுவதற்கான 9 வகையான நிதி கணக்குகள் இருக்கின்றன. கிராமத்தினுடைய நிதி கணக்கு, மின்சார வாரியம் மற்றும் குடிநீர் வாரியத்திற்கான நிதி கணக்கு ஆட்சியரிடம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு கணக்கு, கிராம ஊராட்சியினுடைய மத்திய திட்ட கணக்கு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு நிதி கணக்கு, மாநில திட்ட நிதி கணக்கு, முதலமைச்சர் சூரிய மின்சக்தி பசுமை வீடுகளினுடைய நிதி கணக்கு, கிராம ஊராட்சியினுடைய பணியாளர்கள் நிதி கணக்கு, கிராம ஊராட்சி திட்ட கழிவு நிதி கணக்கு, கிராம ஊராட்சியின் மத்திய நிதிக்குழு மானிய நிதி கணக்கு ஆக 9 வகையான நிதி கணக்குகள் இந்த கிராமத்தை முன்னேற்பதற்காக இருப்பது என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொள்வோம். இன்னும் அந்த பத்திரங்கள் பதிவு செய்கின்ற துறையிலிருந்து கூட நேராக கிராம ஊராட்சிக்கு 4 பங்கு நிதி கணக்கு வருகின்றது. ஆகவே ஒரு கிராமத்தை முன்னெடுப்பு வளர்ப்பதற்கான அரசு முறையிலும் சரி, அந்த கிராமத்தில் ஒவ்வொரு குடும்பமும் உழைக்கின்ற அல்லது வளர்ச்சிக்காக செயல்படுகின்ற விதங்களும் ஒரு ஆரோக்கியமான இடத்தையும் கிராமத்தையும் உருவாக்குகிறது. நம் வாழ்க்கை கிராம வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை, நகர வாழ்க்கை என்பது அவசர வாழ்க்கை. வீட்டில் அனைத்து நிகழ்வுகளையும் அனைவரும் பங்கேற்கின்றார்கள். அங்கே பங்கேற்கின்ற பொழுது என்ன நிகழ்கிறது? ஒரு உறவு ஏற்படுகிறது. கண்டிப்பாக உறவில் உணவு முறை, ஒரு உணவு முறை, விழாக்களின் உணவு முறை தான் உறவு முறையை வளர்க்கின்றது. ஆகவே ஒவ்வொரு விழாக்களிலும் அந்த உணவு முறைகளை அந்த கிராமத்திலே இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த கிராமம் இன்றைய நிலையில் பார்க்கின்ற போது நட்பானது உடைந்து முகலோனாகிவிட்டது. சிற்றூர் உடைந்து வாட்ஸ்அப் ஆனது. சுற்றங்கள் மறைந்து இன்று வாட்ஸ்அப் ஆனது. வாழ்க்கை உடைந்து ஸ்டேட்டஸ் ஆனது. குளக்கரை உடைந்து குளியலறை ஆனது. நெற்களம் உடைந்து கட்டடமானது. காலநிலை உடைந்து இப்போது வெப்பநிலை மாறியது. ஏனென்றால் இந்த பனை மரங்கள் கிராமங்களில் நிறைய இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த பனைமரத்தினுடைய ஓலை தான் ஈரப்பதத்தை, மேகத்தில் இருக்கிற ஈரப்பதத்தை ஈர்த்து இந்த பூமிக்கு மழையாக கொடுப்பது பனைமரம். ஆகவே காலநிலை உடைவதற்கு இந்த பனைமரம் வெட்டப்படுகிறது. ஆகவேதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திலும் பொது இடங்களிலும் பனைமரத்தை பயன்படுத்த வலியுறுத்துகின்றார்கள். துணிப்பை உடைந்து, மஞ்சள் பை உடைந்து இன்று நெகிழ்வு பையானது. கவர் கொடுங்க, எல்லாமே அந்த பிளாஸ்டிக் கவரானது. அங்கன்வாடி உடைந்து அமோசன் ஆனது. விளைநிலம் உடைந்து மனை நிலமானது. விவசாய நிலம் இன்று
வீடு கட்டுகின்ற மனைத்தளமாக உருவாகி பெருகி விவசாய நிலமே குறைந்து விட்டது. இன்று நகரங்களில் இருக்கின்ற ஏரிகள் எல்லாம் இன்று கட்டடங்களாகிவிட்டது. ஆகவே கொள்ளளவு, அந்த மழையின் கொள்ளளவு தேங்குவதற்கான இடம் இல்லாதனால் அவ்வளவு மழை நீர்கள் நெருக்கடியாக சூழ்ந்து கொள்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே கிராமத்தில் இருக்கின்ற ஏரிகளும் குளங்களும் தூர்வாரப்படுகின்றது. அப்போ மழையினுடைய கொள்ளளவு நிறைகிறது. அதனால் அந்த கிணற்றுகளில் நீர் சுரப்பி இருக்கின்றது. ஆகவே விவசாயம் பயன்பாட்டிற்கு மேன்மை பெறுகிறது. ஒத்தடி பாதை உடைந்து 4 வழி சாலையானது, கடிதம் உடைந்து இமெயில் ஆனது. அன்னைக்கு ஒரு போஸ்ட் கார்டில் எழுதின ஒரு தகவல் வீடு தேடி வந்து கொடுக்கின்ற போது படித்து ஏற்படுகின்ற அந்த மகிழ்ச்சி இன்று அது இமெயிலாக மாறிவிட்டது. விளையாட்டு வகைகள் உடைந்து இன்று வீடியோ கேம் ஆகிவிட்டது. புத்தகம் உடைந்து புக் ஆகிவிட்டது. இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளுடைய வீடுகளிலே நூலகம் வைத்திருக்கின்றோம். பெரிய மகான்கள் எல்லாம் படித்த நூல்கள், அதிலிருந்து தான் அவர்கள் கண்டுபிடித்த வினோதங்கள் தன்னை ஒரு முக்கியமான ஒரு நபராக, ஒரு அதிசய மனிதனாக உருவாக்க வேண்டும் என்றால், வெற்றியாளரை உருவாக்க வேண்டும் என்றால் வெற்றியாளர்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டும். அதற்குரியான வாய்ப்பை இன்று இழந்திருக்கின்றோம். இட்லி உடைத்து பர்கர் ஆனது, தோசை உடைந்து பிட்சா ஆனது, குடிநீர் உடைந்து இன்றைக்கு குப்பில் வாட்டர் பாட்டில் ஆனது, பசுபால் உடைந்து இன்றைக்கு பாக்கெட் பால் ஆனது. கிராமத்திலே இருக்கின்ற பெரும்பாலான மக்கள்கள் வீட்டில் இருக்க ஒரு மாடாவது வளர்த்து தனக்கு வேண்டிய பாலையும் ஸ்டோரில் பாலை ஊற்றி வருமானத்தை பெருத்துக்கின்ற அளவில் கிராமந்தோறும் இந்த மாடுகள் வளர்க்கப்படுகின்றன. வெற்றிலை உடைந்து பீடாவானது. அன்றைய பெரியவர்கள் வெற்றிலையும் சுண்ணாமும் தடவி ஒரு உணவு அருந்திய பெண், அந்த உணவு முறையிலே அந்த வெற்றிலை இருந்தது. அது மிகப்பெரிய அறிவியல் தன்மை உள்ளது, பல நோய்களுக்கு மருந்தாக இருக்கின்றது. ஆனால் இன்று அது பீடாவாக மாற்றி அதை ஒரு சடங்காக மாறிவிட்டது. தொலைபேசி உடைந்து கைபேசி ஆனது, வங்கி கணக்கு உடைந்து ஏடிஎம் ஆனது, நூலகம் உடைந்து கூகுள் ஆனது, புகைப்படம் உடைந்து செல்ஃபி ஆனது. அன்றெல்லாம் ஒரு கேமராவில் எடுத்து ஒரு கேமராமேன் நிகழ்ச்சியெல்லாம் அதை ஃபோட்டோ எடுத்து அதை ஆல்பம் பண்ணி தயார் பண்ணி கொடுப்பார்கள். ஆனால் இது இன்னைக்கு எப்படியானது, செல்ஃபியாக எடுக்கக்கூடிய நிலை வருது. மனிதம் உடைந்து மதவெறியானது, அரசியல் உடைந்து இன்னைக்கு பொதுநலம் அவசரமானது. இன்றைய காலத்தில் இன்றைய பேஷன் முன்றைய காலத்தை தள்ளிவிட்டது. ஆனாலும் இன்று கூட இந்த கிராமம் முன்னேறுகிறது. இந்த கிராமத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி தான். அங்கே படித்தவர்கள் இருக்கின்றார்கள், மெல்ல குறைந்த அளவில் முன்னேறிய படித்தவர் இருக்கின்றார்கள், படிக்காதவர்களோட படித்தவர்களும் இன்று இருந்து விட்டார்கள். இன்றைக்கு கிராமத்தில் ஒரு படித்தவர் நிலை எடுத்துக்கொண்டால் 95% மேல் படித்த நிலை மாணவர்கள் தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி பெறுகின்ற வரை பல வாய்ப்புகளை பெறுகின்றார்கள். பெற்றோர்களும் தங்களுடைய உடைமையிலும் சரி, தங்களுடைய நேரத்தையும் சரி, என் மகன் படித்து முன்னேற வேண்டும் என்பதற்காகவே உழைக்க ஆரம்பிக்கின்றார்கள். சென்ற தலைப்பில் கூட பெற்றோர்கள் பேரன்பு காட்டுங்கள் என்று கூறிய பதிவு செய்தேன். ஆகவே வாழ்க்கை தரத்திற்கான மேம்பாடுகளை செய்வதற்கான அடிப்படை தேவைகள் கிராமத்தில் தான் வளர்கின்றது. இன்றைக்கு கிராமத்தில் வளர்க்கப்படுகின்ற விவசாயம் அல்லது இயற்கை விவசாயத்தை தேடி அந்த இயற்கை விவசாயத்திலிருந்து அரிசி வேண்டும், அதுதான் நம் உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் பெறுகிறது என்று அந்த விவசாய நிலத்திற்கே ஓடி வாணிகம் செய்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது. ஆகவே அங்கே செய்கின்ற ஒவ்வொரு பயிர்த்தலங்களும் உன்னிப்பாக பார்க்கின்ற போது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது கிராமங்கள். ஆகவே இந்த கிராமத்தை நாம் போற்றப்படணும், கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும், அவர்கள் பாராட்டப்பட வேண்டும். ஒரு சிறந்த விவசாயிகளை அறிந்து
அந்த ஊரிலோ அந்த மாவட்டத்திலோ அவர்கள் விவசாயத்தினுடைய உற்பத்தியை பொருட்டு அவரை பாராட்ட வேண்டும். அதற்கான வழிவகைகள் எல்லாம் நாம் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஒரே பயிரை வைத்துக் கொண்டிருப்பார். அவருக்கு விவசாய ஆலோசனை குழுவை ஏற்படுத்தினால் இந்த கிராமங்கள் இன்னும் விளைநிலங்களை முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். இன்னொரு விஷயம் என்றால், இந்தியாவிலே பல ஆயிரங்கள் கிராமங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த கிராமத்தில் இருக்கின்ற மனிதர்கள் 50 வயது கடந்தவுடனே அவர்கள் சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் மத்திய அரசிலிருந்து கொண்டு வரப்பட்ட 100 நாள் வேலை திட்டம். ஒரு இயந்திரத்தை வைத்துக்கொண்டு ஒரு கிராமத்தில் ஒரு வேலையை ஒரு மணி நேரத்தில் முடித்து விடலாம். ஆனால் அது அப்படி அல்ல. அந்த ஊரில் இருக்கின்ற ஒரு தெருவோ 2 தெருவோ இன்றைய நாட்களுக்கு, வருடத்திற்கு, மாதத்திற்கு இத்தனை நாள் வேலை நாள் என்று குறிப்பிட்டு அவர்கள் அனைவரும் அந்த விவசாய கருவிகளோடு அந்த ஒவ்வொரு இடத்திற்கும் குறிப்பிட்ட வேலையை அன்று முழுதும் செய்து அந்த ஊதியத்தை அவர்கள் வங்கி கணக்கில் செலுத்துகின்ற அளவுக்கு வந்துவிட்டது. ஆனால் அதில் ஒன்று, அந்த 100 நாள் வேலை திட்டத்தினுடைய அடிப்படை கூறு என்னவென்றால், இந்த கிராமத்தில் வயதானவர்கள் மற்ற வயதானவர்களை சந்திக்கின்றார்கள். அங்கே கூடி பேசி தன்னுடைய மனத்தின் பாரங்களை கழட்டி வைக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆகவே பெருமூச்சு விடுகிறார்கள். ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் சந்திக்கணும். அவர்கள் உள்ளத்தின்ற கருத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வகையான ஒரு அனுபவத்தை பெற்று உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கான 50% ஊட்டச்சத்தாகவும் அவர்கள் செய்கின்ற அந்த பிழைப்பு ஊதியத்திற்கு வேண்டிய பணத்தொகை கொடுப்பதற்காகவும் தான் இந்த 100 நாள் வேலை திட்டம். இந்த கிராமங்களில் இந்த வேலை திட்டம் சிறப்பாக நடக்குது. இதை முன்னிட்டு அந்த தூர்வாறுதல், மற்ற கால்வாய் செறிதல், ஏரி கால்வாய்கள் அடைத்து கொண்டிருந்தால் அதை சீர் செய்தல், இப்படிப்பட்ட வேலைகளை இந்த கிராமத்தில் முன்னெடுத்திருக்கின்றார்கள். அந்த கிராமத்தினுடைய வாசி அவனுடைய மூலாதாரமான ஒரு பயிற்சி அவன் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாகின்றது. ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு மாணவன் கண்டிப்பாக நீச்சல் தெரிந்து கொள்வான், கண்டிப்பாக சைக்கிள் தெரிந்து கொள்வான், கண்டிப்பாக அவன் வீட்டிலே ஒரு அன்பாளராக வளர்க்கப்படுவான். இறை நம்பிக்கை உள்ள விழாக்கள் அந்த குடும்பத்தை வளர்த்து அவனுக்கு ஒரு மத நம்பிக்கையும் மத செயல்பாடுகளிலும் இதை வளர்ப்பதற்கான ஒரு கூறுகள் ஒரு குடும்பமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். அதே போல நீச்சல் இன்று அது மறந்தே விட்டது. அதுக்கான வாய்ப்பே இல்லை. என்ன ஆரோக்கியமான மகிழ்ச்சி! கிணத்து மேலிருந்து குதித்து அடியில் இருக்கிற கிணத்தினுடைய மணலை எடுத்து கொண்டு வருதல் என்றெல்லாம் சந்தோஷமான ஒரு விளையாட்டு. ஓடி பிடிக்கின்ற விளையாட்டு, ஊஞ்சல் விளையாட்டு. இந்த ஆரம்பத்தில் இருக்கின்ற இந்த விளையாட்டுகள் தான் அவன் உடல் ஆரோக்கியத்திற்கு மேன்மைப்படுத்துவதற்கான வழிவகைகளை இந்த கிராமம் செய்கின்றது. ஆகவே ஒவ்வொருத்தருடைய நிலையில் அந்த பெற்றோரும் சரி, உறவுகளும் சரி, அத்தை என்று கூப்பிடுதல், தாத்தா என்று கூப்பிடுதல், அன்பு வணக்கம் என்று வணக்கங்களை செலுத்துதல், இந்த மரியாதைக்குரிய பழக்கங்கள் எல்லாம் இந்த குடும்பத்தில், இந்த கிராமத்தில் தான் வளர்ச்சி பெறுகிறது. இதை நாம் பெற்று கொண்டிருந்தோம். ஆனாலும் இன்று நகரத்தின் அத்தியாவசிய தேவையின் சார்பாக நாம் புலம்பெயர்கின்றோம். அங்கே சங்கடமான வாழ்க்கைகளும், நோய்வாய்ப்படுகின்ற ஒரு நிலைகளும், மனம் அழுத்தம் ஏற்படுகின்ற நிலையிலும், அடுத்த வீட்டில் யார் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்வதற்கு கூட வாய்ப்பில்லை. அதை இந்த காலகட்டத்தில் நாம் பல நகரங்கள் வளர்ந்திருந்தாலும், அடிப்படை வசதிகள் பெருகியிருந்தாலும், ஆனால் இன்று கூட பாருங்கள், பல பெரியவர்கள், பெரிய மிரஸ்தாரர்கள், பெரிய சொத்து உள்ளவர்கள் எல்லாம் கிராமம் பகுதியில் இருக்கின்ற ஒரு இடத்தை தேர்வெடுத்து ஒரு பண்ணை வீடு அமைத்து அங்கே மரம், செடி, பழ வகைகள், மரங்கள்லாம் வைத்து அங்கே ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று வாரம் ஒரு முறை வந்து தங்கிவிட்டு செல்கின்றார்கள். இப்படிதான் இந்த மக்களுடன் தேடி செல்கிறார்கள், அமைதிக்காக தேடி செல்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு வாழ்வில் பிரகாரம் என்றால் நாம் பறவைகளை பார்க்கிறோம், விலங்குகளை பார்க்கின்றோம். அதற்கும் சந்ததி பெருக்கம் இருக்கின்றது.
ஆனால் 6 அறிவு உள்ள இந்த மனிதன் தன்னுடைய வாரிசு, தன்னுடைய தலைமுறை மாற்றத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்றால் ஒழுக்கம் முதலில் முக்கியம், கடமை முதலில் முக்கியம், நேர்மை முதல் முக்கியம். ஆகிய இந்த அடிப்படை செயல்பாடுகள் கிராமத்தில் ஒரு குடும்பத்தில் வளர்கிறது. அப்படி வளர்ந்துவிட்டு நாம் நகரம் வந்திருந்தாலும் மீளவும் ஒரு சந்தோஷமான ஒரு பகுதியை கண்டிப்பாக இந்த கிராமந்தோறும் சென்று பல தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். குடும்ப தர்மம் ஒரு தலை தர்மம். ஆகவே தர்மம் செய்கின்ற நிலையில் ஒரு நல்ல ஒரு பழக்கங்களையும், நன்றி சொல்லுகின்ற ஒரு நிலையில் நல்ல பழக்கங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கிராமங்கள் அவை கற்றுத் தருகின்றன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே ஒரு ஊராட்சி, ஒரு வட்டம் என்றால், ஒரு தாலுகா என்றால் 50 ஊராட்சிகள் இருக்கின்றன. அப்ப அந்த 50 ஊராட்சிகளையும் மதிப்பீடு செய்கிறார்கள். அந்த சிற்றூராட்சிகள் அவர்களோடு தொடர்பு. ஆகவே ஒரு நிகழ்வு என்றால் அந்த அந்த இடத்தில் எல்லாரும் ஒன்று கூடுவது. ஆகவே ஒரு ஒற்றுமையை பிரதிபலிக்கிறது, ஒரு மனித நேயத்தை பிரதிபலிக்கின்றது. ஆகவே நான் முன்னர் சொன்னது போன்ற இன்றைய நிலை பல நிலைகளில் மாறியிருந்து அறிவியல் பூர்வமாக மாறியிருந்தாலும் பழமை என்பது, பண்பாடு என்பது, ஒரு நாகரிகம் என்பது இந்த கிராமத்தினுடைய அடிப்படை வளர்ச்சியாகும். ஆகவே இன்று இருக்கின்ற ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிராமமும் இன்று விவசாயம், அந்த விவசாயத்தினுடைய மூலதனம் முக்கியம். அதன் பொருட்டு தான் இன்று நாட்டு மக்களும் பிற நகர வாழ் மக்களும் பயன்பெறுவது காரணம் இங்கிருந்து தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. ஆகவே ஒவ்வொரு வீட்டிலும் மரம் வளர்க்கின்றார்கள், விலங்குகள் வைத்திருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் காலை முதல் சாயந்தரம் வரை அந்த பறவைகளுடைய ஒலி கேட்குதலை, அந்த வாய்ப்பை பெறுகின்றார்கள். என்ன ஒரு அற்புதம்! அவை கிராமம் என்பது ஒரு அடிப்படை தேவை. அன்று நம்முடைய நாட்டு தந்தை காந்தியடிகள் சொன்னது போன்று கிராமத்தின் வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சி. ஒரு மனித உடற்பில் இதயம் எப்படி முக்கியமோ அதுபோல இந்த கிராமம் ஒரு இதயம். அது துடிதுடித்து கொண்டே இருக்க வேண்டும். அது விவசாயத்திலும் சரி, மனித பண்பாட்டிலும் சரி, அந்த கிராமம் வளர்ந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் தேசியம் வளரும். நம்ம இந்திய நாடு பழம்பெரும் நாடு, பண்பாடு உள்ள நாடு, ஒற்றுமை தேசிய அளவில் வேற்றுமையாக இருந்தாலும் ஒற்றுமை உள்ள நாடு, பல இன மக்கள், பல மொழி மக்கள் நாம் வசிக்கின்றோம். ஆகவே இந்த கிராமம் அடிப்படை தன்மையாக இருக்கிறது என்பது கூறி, கிராமத்தின் வளர்ச்சியே இந்த நாட்டின் வளர்ச்சியாக அமைகிறது. மேலும் வளர்ச்சியாக அடைந்து நம் நாடு பெருமை பெறும். குறிப்பாக தமிழ்நாடு, அந்த நாட்டில் இருக்கிற கிராமங்கள் முன்னேறி வளர்ச்சி பெறுகிறது. இந்த தருணத்தில் என்று கூறி நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.